இன்னைக்கு மூக்கடலை வச்சு ஸ்பெஷலாக ஒரு உருண்டை பண்ணலாம். அதுக்கு நல்ல ஊற வச்சிருக்கோம். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தலாம். இதுக்கு தேவையான சால்ட் இதில் சேர்த்தலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்கோம். ஒரு கப் வெங்காயம் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இலைகள் சேர்த்தலாம். பச்சை மிளகா. இதை இப்போ நல்லா ஒன்றா பிசைஞ்சு நம்ம இதை உருண்டைகளை ஆக்கி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் இந்த உருண்டைகளை போட்டலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போ எடுத்துலாம். இதில் இப்படி ஒரு கைப்பிடி மாவு நீங்கள் வச்சுக்கோங்க. அது நம்ம அடுத்து என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ என்ன காஞ்சிருக்கு நம்ம பொடிச்சோம் இல்லையா, அந்த பொடி இதில் சேர்த்தலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்தலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம். அந்த உருண்டையில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இதில் போட்டலாம். இப்போ இது நல்லா ஓரளவு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருக்கு. இப்போ இதில் நம்ம உருண்டைகளை சேர்த்தலாம். இப்போ சூப்பரான இந்த உருண்டைகளை இதோட நீங்கள் கலரி விட்டுருங்க. சூப்பரான உருண்டை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு.